இந்த அழகான பொண்ணோட காலை பிடிச்சி இந்த பையன் நோண்டிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் காலை ஏதோ கொசு கடிச்ச மாதிரின்னு இந்த பொண்ணு சொல்லி மறுப்பிடுறா. அப்புறம் இந்த பையன் அவங்க சொல்றது கேட்டு கூட சும்மா இல்லாம திரும்ப திரும்ப இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பையனோட அப்பா இதை பார்த்துட்டு, நீ இவ்வளவு வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து இங்க வந்திருக்க, இந்த பொண்ணை தான் நாங்க உனக்கு பார்த்து வச்சிருக்கோம்னு சொல்ல, நீ இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிற, நீ 2 பேரும் பேசி பழகி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலா பார்த்தா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க 2 பேரும் டேட்டிங்ல இருந்திருக்காங்க. 2 பேரும் கார்ல ரொம்ப ஒத்துமையா வெளியெல்லாம் போயிருக்காங்க. மறுநாள் பார்த்தா இவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகி இவன் பண்ணு ஃபாரின் போயிட்டான். சடனா இவன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகுறான். பட் இந்த பாய் அவங்க ஃபாதர் கிட்ட, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்ல, இவங்க வந்து என் பிரதருக்கு தான் செட் ஆவாங்கன்னு சொல்லிடுறான். அந்த நேரத்துல இவங்க பிரதருக்கு வேற பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு தனியா போயிடலாம் 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அண்ணன், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணோட தம்பிக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப ரொம்ப காசு தேவைப்படுது. எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்.